வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அது பொறுமை என்ற வார்த்தையாக மட்டுமே இருக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல விஷயங்களை அமைதியாக தாங்கிக் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக, ஒரு ராசி நபர்களாக நிச்சயமாக இருப்பீர்கள். எவ்வளவு கெடுதல்கள் ஏற்பட்டாலும், இன்னும் சிலர் தாங்க முடியாத சோதனைகளை நீங்கள் அமைதியாக கடந்து வந்திருப்பீங்க. சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கை ஏன் இப்படி சோதனைகளால் நிரம்பி வழிகிறது என்று உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமான ஒரு யோசனையானது ஏற்பட்டிருக்கும். ஆனால் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று உங்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. என்ன செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், முக்கியமாக சோதனையானது நிச்சயமாக நடக்கும். இந்த ரிஷபம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக ஒரே ஒரு விஷயம் நடந்து கொண்டே இருக்கிறது. அது என்ன தெரியுமா? நீங்கள் எதையாவது மனதில் நினைத்து தொடங்கினால் அது உடனே உங்களுக்கு நிறைவேறாமல் போய்விடும். ஆனால் நீங்கள் நல்ல மனதுடன் தான் அதனை தொடங்கவும் செய்வீர்கள். ஆனால் அதில் ஏதாவது ஒரு தட்ட சிக்கல்கள், ஏதாவது ஒரு தடைகள், ஏதாவது ஒன்று ஏற்பட்டு நீங்கள் தொடங்கிய ஒரு தொழிலையோ ஒரு செயலையோ ஒரு வேலையோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அதனை உடனே நிறைவேற்றி வைக்காமல் அதில் அப்படியே நிறைவேறாமல் பாதியிலே நின்றுவிடும். எப்போதும் அது தாமதமாகி கொண்டே இருக்கும். ஆனால் ஏன் என்று உங்களுக்கும் தெரியாது. ஏன் நம்ம மட்டும் எது செய்தாலும் உடனே நம்ம நினைத்தது நடக்க மாட்டேங்கி, எல்லா விஷயங்களிலும் தாமதங்களானது ஏற்படுகிறது என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். சில சமயம் பல வருடங்களுக்கு பிறகுதான் அது நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு தாமதம் தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருக்கும். உங்களால நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதை கஷ்டங்களை கொடுத்திருக்கும். பெரிய பெரிய பிரச்சனைகளை நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். இந்த ஒரு தாமதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நம்முடைய வாழ்க்கையில வெற்றி என்பது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி சில யோசனைகளை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கொடுத்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய பண இழப்பு என்றால் என்ன தெரியுமா? பல ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில ஒரு காலத்தில் பணம் நல்ல அளவில் வந்து கொண்டே இருந்திருக்கும். அந்த ஒரு பணத்தை என்ன செய்வது, எப்படியெல்லாம் சேர்த்து வைப்பது என்று தெரியாமல் தேவையில்லாத செலவுகளை நீங்கள் செய்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனால் திடீரென்று ஒரு தவறான முடிவு அல்லது யாரோ ஒருவரை நம்பியதால், அப்படியும் இல்லை அப்படின்னா உங்களுடைய குடும்பத்திற்காக எடுத்த முடிவுகளால் ஒரு பெரிய ஒரு பண இழப்பானது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அது உங்களுடைய தவறாக முடிவானதாக இருக்கலாம், ஏன்னா மற்றவங்க பேச்சை கேட்டு நீங்க செய்ததாகவும் இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்க செய்ததாகவும் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்று நீங்க பண்ணியிருப்பீங்க. அதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில பணம் என்பது பற்றாக்குறைக்கான ஒரு காலத்தில் நிச்சயமாக சென்றிருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பண இழப்பாக இருக்கும். சிலர் வியாபாரத்துல இழந்திருப்பாங்க. இன்னும் சிலர் சொத்து தொடர்பான பிரச்சனைகளால் இழந்திருப்பாங்க. இன்னும் சிலர் நம்பிய நபர்களால் ஏமாற்றப்பட்டு பணத்தை இழந்திருப்பாங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில பணமானது இழக்கப்பட்டிருக்கும். அது நீங்க இழந்ததாக இருக்கும், இல்லைன்னா உங்களுடைய நம்பிக்கையை வைத்து இழந்ததாக இருக்கும், இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் இழந்ததாக இருக்கும். அப்படி இழந்து கொண்டு இந்த ஒரு நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் நிச்சயமாக இருப்பீர்கள். இந்த ஒரு அனுபவம் உங்களை மிகவும் பாதித்திருக்கும். ஆனால் பாதித்திருந்தாலும் இதுவும் நல்லதுதான் என்று கூற வேண்டும். ஏன் அப்படின்னா, இதற்கப்புறம் பணத்தை எப்படி செலவழிக்க வேண்டும், பணத்தை எந்த முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் ஒரு பாடமாக கற்றுக்கொண்ட ஒரு நேரமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, பணத்தை இழந்ததை விட நீங்கள் நம்பிய நபர்கள் உங்களுக்கு ஏமாற்றியதுதான் உங்களுக்கு பெரிய ஒரு காயமாகவே இருக்கும். பணமானது எப்பொழுதும் சம்பாதித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ளே இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும், மற்றொரு பக்கம் நம்ம பணத்தை சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் இந்த மாதிரி உறவுகளை சம்பாதித்து வைக்க முடியுமா? அப்படி நான் சம்பாதித்து வச்ச உறவுகளை பாதியில் போகும் பொழுது இந்த பணமெல்லாம் எனக்கு எம்மாத்திரம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஓடும். நம்பிய நபர்களும் உங்களுடைய பணமானது உங்களுடன் இருக்கும் பொழுது உங்களை சுற்றி சுற்றி வந்த உறவினர்களும் அவர்கள் அனைவரும் உங்களுடைய கண்ணிற்குள் நிச்சயமாக இருப்பார்கள். நின்று அவ்வளவு விதமான காயங்களை உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஏற்படுத்திவிட்டு சென்றிருப்பார்கள். ரிஷபம் ராசிக்காரர்களே, கடவுள் உங்களை எந்த அளவுக்கு சோதித்தான் என்று நீங்கள் நிச்சயமாக நினைத்திருக்கலாம். நினைப்பது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலும் அது நிச்சயமாக நடந்திருக்கும். சில நேரங்களில் நீங்கள் நல்லது செய்தாலும் நல்ல பலனானது கிடைக்காமல் கூட நிச்சயமாக நடந்திருக்கும். அந்த நல்ல பலன்கள் கிடைக்காமல் போனது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனைகளை நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். ஏன் என்னுடைய வாழ்க்கை மட்டும் இப்படி சோதனை நிறைந்ததாக இருக்கிறது என்று பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் எழுந்து கொண்டே இருக்கும். நீங்கள் என்ன செய்வது, என்ன செய்தால் நன்மைகள் நடக்கும் என்று ஒன்றும் தெரியாமல் நீங்கள் புரியாமல் தடுமாறிக்கொண்டிருப்பீர்கள். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். ஆனால் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த சோதனைகள் உங்களின் கர்ம பலன்களை சேர்க்கக்கூடிய ஒரு காலமாக நிச்சயமாக இருக்கும். இந்த கர்ம பலன்கள் கழிந்தவுடன் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா? உங்களுடைய குழந்தைகள். உங்களுடைய குழந்தைகள் தான் இன்னொரு கவலைகள். ஒரு பக்கம் உங்களுடைய குடும்பம், இரண்டாவது உங்களுடைய குழந்தைகள். இவர்கள் இருவரும் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும், பணம் எதுவும் உங்களுக்கு தேவையில்லை என்ற ஒரு மனது உங்களுக்கு நிச்சயமாக வந்துவிடும்.
இந்த ரிஷபம் ராசிக்கார நபர்கள் குழந்தைகளுக்காக மிகவும் அதிகமாக கவலைப்படக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும், ஒழுங்காக படிப்பானா படிக்க மாட்டானா, எதிர்காலத்துல நம்மளை மதிப்பானா மதிக்க மாட்டானா என்கிற மாதிரி நிறைய கவலைகள் உங்களுக்கு சிறு வயதிலிருந்து உங்களுடைய குழந்தைகள் வளரும் பொழுதிலிருந்து நிச்சயமாக அவர்களின் மீது அதிகமாக நீங்கள் கவலைப்படக்கூடிய ஒரு நபர்களாக நிச்சயமாக இருப்பீர்கள். அவர்கள் நன்றாக படிக்கணும், நன்றாக வாழ்க்கையை வாழணும், அவர்களுக்கு கஷ்டமே வரக்கூடாது என்று நினைத்து பல தியாகங்களை நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள். இனிமேல் அவன் கஷ்டப்படக்கூடாது, நம்ம கஷ்டப்பட்டாலும் போதும் என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய நிச்சயமாக இருக்கும். சில நேரங்களில் உங்களுடைய தேவைகளை கூட விட்டு கொடுத்து குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக நீங்கள் ரொம்பவும் உழைத்து கொண்டிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய மனதில் மறைத்து வைக்கக்கூடிய சில உண்மைகள் நிச்சயமாக இருக்கும். அந்த உண்மைகளை நீங்கள் யாரிடமும் சொல்ல மாட்டீர்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினருக்கு கூட உங்களுடைய மனவேதனையை காட்ட விரும்பாத ஒரு நபர்களாக இருப்பீர்கள். வெளியில் நீங்கள் சிரித்து பேசினாலும் உள்ளுக்குள்ள பல கவலைகளை சுமந்து கொண்டிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு வழி என்ன தெரியுமா? உங்களுடைய ஆசைகள் நிறைவேறாமல் தள்ளி போய் கொண்டே இருக்கும். நீங்கள் நினைத்த வாழ்க்கை, நீங்கள் கனவு கண்ட நிலைமைகள், நீங்கள் எதிர்பார்த்த மரியாதை, இவையெல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்காமல் தள்ளி போய் கொண்டே இருக்கும். இதனால் சில நேரங்களில் மனதில் ஒரு ஏமாற்றம் வந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை மிகவும் பாதித்த முக்கியமான 3 நபர்கள் யார் தெரியுமா? முதலாவதாக, நீங்கள் மிகவும் நம்பிய நண்பர் அல்லது உறவினராக இருக்கலாம். அவர் உங்களுடைய நம்பிக்கையை உடைத்திருப்பார். இரண்டாவதாக, பணம் அல்லது வேலை தொடர்பாக உங்களை ஏமாற்றிய ஒருவர். மூன்றாவதாக, உங்களுடைய உணர்ச்சியை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு தூரமாக நகன்ற இன்னொரு நபர். இந்த 3 அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாடமாக இருந்திருக்கும். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன, உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப்போகிறது என்பதை நான் கூறுகிறேன். மறக்காமல் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இனிமேல் மிகவும் முக்கியமான மாற்றங்கள் உண்டு. நிச்சயமாக ஆரம்பமாக போகிறது. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய சக்தியானது உருவாகும். அந்த சக்தியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது கிரகங்களின் நிலையானது மாற ஆரம்பிக்கும். இதுவரை தடைப்பட்டிருந்த சில விஷயங்கள் மெதுவாக நகர ஆரம்பிக்கும். நகர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை அது அழகாக மாற்றும். நீங்கள் மனதில் நினைத்த சில ஆசைகள் இப்போது நிறைவேற ஆரம்பிக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களே, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், முயற்சிகள் இனிமேல் வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரமானது வந்துவிட்டது. இதுவரை நீங்கள் பார்த்த தோல்விகளுக்கெல்லாம் ஒரு பதிலானது கிடைக்கப் போகிறது. இதுவரை நீங்கள் பல தடைகளை சந்தித்திருக்கலாம். ஆனால் அந்த தடைகள் இப்போது மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். தொடங்கி பாதியில் நின்ற வேலைகள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? நீண்ட நாட்களாக சிரிப்பு இல்லாமல் இருந்த உங்களுடைய முகத்தில் மீண்டும் சிரிப்பானது வர ஆரம்பிக்கும். இதனால நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய அனைத்து விதமான குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் மிகவும் சந்தோஷம் அடைவீங்க. ஏன் அப்படின்னா, நீண்ட நாட்களாகவே உங்களுடைய மனதிற்குள் ஏதாவது ஒரு சோகமோ, ஏதாவது ஒரு கவலையான விஷயங்களோ, யாராவது விட்டு போன ஒரு நபர்களோ, அவர்களை நினைத்து கொண்டு நீங்கள் மனதளவில் பாதித்து கொண்டே இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய முகத்தில் சிரிப்பு ஏற்பட்டு அது உங்களை மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்பத்தையும் பெரிய அளவில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில சில நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சி நடக்கக்கூடும். அல்லது உங்களுடைய முயற்சிகள் பாராட்டும் விதமாக நிச்சயமாக இருக்கலாம். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய நல்ல மனதிற்காக இப்போது அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும். திறந்து இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு வாய்ப்புகளானது கிடைக்கலாம். கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றலாம். ஒரு பழைய தொடர்பு மீண்டும் உங்களை தேடி வரும். தேடி வந்து அது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். அல்லது ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். எனவே ரிஷபம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று. நீங்கள் எவ்வளவு கஷ்டங்களை சந்தித்தாலும் நீங்கள் எப்போதும் கைவிடப்பட மாட்டீர்கள். அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு இறங்கி உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டே இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும். இந்த ஒரு நாளில் நீங்கள் சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள் கூட நிரந்தரமானது கிடையாது. ஒரு நாள் அது முடிவடைந்துவிடும். அந்த நாளில் நீங்கள் இன்று அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களின் மீது ஆச்சரியப்படுவீர்கள். ஏன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு இன்னொரு நல்ல வாய்ப்பை தரப்போகிறது. தந்து உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக அது மாற்றி அமைக்கப் போகிறது. நீங்கள் அமைதியாக செய்த நல்ல செயல்களுக்கு பலனானது கிடைக்கக்கூடிய நாளானது நெருங்கி வருகிறது. நீங்கள் இதுவரை காத்திருந்த வெற்றி மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில் நுழையும். உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷமானது அதிகரிக்கும். உங்களுடைய மனதில் இருந்த பாரங்கள் குறைந்துவிடும். ரிஷபம் ராசி அன்பர்களே,
நீங்கள் இதுவரை அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு காரணத்திற்காக மட்டுமே நடந்தது. ஆனால் அந்த கஷ்டங்கள் உங்களை பலமாக மாற்றியிருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பத்திற்கான காலங்களாக மட்டுமே இருக்கும். எனவே மனதில் நீங்கள் நம்பிக்கையை வைத்துக்கொண்டு உங்களுடைய செயல்களை செய்து கொண்டே இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக வெற்றியானது கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நல்ல நாட்கள் வரப்போகிறது. அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அந்த நல்ல நாட்கள் ரொம்ப தூரத்தில் கிடையாது, மிக அருகிலே இருக்கிறது. எனவே இந்த நல்ல நாட்களை பயன்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.